விஜய் வந்து சொல்படி வந்து நிவின் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து அந்த கிருஷ்ணா வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ தான் தெரிய வருது நிவினுக்கு இந்த மாதிரி கிருஷ்ணாவும் ராகவும் வந்து மீட் பண்ணுறது. அப்போ ராகவ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் அதுக்கு நான் கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த ராகவ் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு. விஜய் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டு வாசலே வந்து கிருஷ்ணா வந்து பேசிகிட்டு இருந்தான். அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணாவும் ராகவும் வந்து ஏதோ வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னமோ நல்லா தெரிஞ்சிச்சு ராகவ் பின்னாடி கண்டிப்பாக வந்து என் மாமா கண்டிப்பாக இருப்பாருன்னு அப்படின்னோடனே ஆமாம் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. சரி அவர் அடங்கவே மாட்டாரா? இவ்வளோ நடந்து இவ்வளோ பிரச்சனை கொடுத்து கூட ராகவை தூக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழி வாங்குறாரா அப்படின்னோடனே இப்போ ஆரம்பிக்கலை நிவின், இது முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னோடனே அதிர்ச்சியா நிவின் நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய் அப்படின்னோடனே ஆமாம் காவேரியை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து நிவின் கிட்ட சொல்கிறாரு விஜய். அதை கேட்டு நிவின் அதிர்ச்சியோட இந்த அளவு போயிருக்காரு அவர். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, அப்போவே வந்து அந்த பசுபதி எதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னோடனே நான் கூட பெரிய விஷயமா எடுத்துக்கல, இது சொன்னால் வீட்டில் பயந்துருவாங்க நான் விட்டுட்டேன். ஆனால் பக்காவாக பிளான் போட்டு இந்த குடும்பத்தை அவன் அமைச்சிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி. அந்த சும்மாவே விடக்கூடாது. சரி இந்த குடும்பம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போகிறோம் விஜய்? நம்ம அந்த கிருஷ்ணா வச்சு தான் எல்லாமே நம்ம பிளானை சாதிக்கணும். அந்த கிருஷ்ணா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எல்லாத்தையும் பார்க்கணும். கையும் களமும் அவனை பிடிச்சா மட்டும்தான் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்க முடியும். அதை நான் பார்த்துக்கிறேன் நிவின் அப்படின்றாங்க. சரி தொடர்ந்து அந்த கிருஷ்ணாவை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். எந்த வந்து ஹெல்ப்னாலும் என்கிட்ட கூப்பிடுங்க விஜய், நான் செய்ய தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லை நம்ம கண்டிப்பாக அண்ணனை வந்து மீட்கணும். சரி இப்போ என்ன வந்து பிளானு, அண்ணனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பேசிட்டேன், போலீஸ்கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அதனால் இதுக்கப்புறம் வந்து எப்படியாவது அவங்க தேடி கண்டுபிடிச்சிக்கணும். அது இல்லாமல் நம்மளும் தேடணும் கொஞ்சம். சரி எதுக்காக வந்து அண்ணன் நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லணும், எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. கண்டிப்பாக அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார். எனக்கு என்னமோ இவனுங்க எல்லோரும் பிளானான்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய், எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேளை வந்து குமரன் வந்து இவங்க பிடிவில் இருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நிவினோட. நிவின் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இதெல்லாம் நடந்திருக்குமா? எனக்கு என்னமோ அப்படி தான் இருக்குது. முதல்ல இந்த கிருஷ்ணாவை நான் கையும் களமாக பிடிக்கிறேன், அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு, வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எல்லாம் வந்து மாற்றி வச்சுட்ருக்காரு. அதையெல்லாம் பார்த்து வந்து விஜய் வந்து கைத்தட்டுறாரு. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு கிருஷ்ணா. அது வந்துங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எது பண்ணீங்க நீங்கள் எல்லாமே தெரியும். இந்த ப்ராஜெக்ட் நடக்கவே கூடாதுன்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படி தானே அப்படின்னோடனே சார் நான் ஏன் சார் அப்படிலாம் பண்ண போகிறேன், என்னங்க நீங்கள் பண்ண வேலை எல்லாத்தையும் நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டுமா உங்களுக்கு இருந்தாங்க அப்படி சொல்லி காட்டினோன்னே இவர் வந்து அங்கே சொன்னது வேலை செய்ய வேணாம் சொன்னது, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கல்லெல்லாம் இறக்க வேணாம் மண்ணெல்லாம் இறக்க வேணாம்னு சொன்னது எல்லா விஷயத்தையுமே வந்து போட்டு காட்டுறாரு. பார்த்தீங்கல்ல நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டுமா ஃபைலோட மொத்த டீட்டெயிலுமே மாற்றிருக்கீங்க. இந்த எப்படி நாங்கள் பில்டிங் வந்து போட்டோமோ பிளான் அது எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிருக்கீங்களே, இது எல்லாம் எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னோடனே அது வந்து சார் நான் சொல்லட்டுமா எதுக்காக அப்படின்னு கிட்ட வராரு. சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உனக்கு வேலை கொடுத்தா நீ என்ன வேணாலும் செய்வியா? யார் சொல்லி இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க சார்? நான் யார் சொல்லி ஏய் வாய் மூடுறா, யார் சொல்லி நீ பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா? உன் பின்னாடி எவன் ஒழிஞ்சிட்ருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த ராகவ் சொல்லுறது இவ்வளவும் பண்ணுற மரியாதையே சொல்லு. எதுக்காக இந்த குடும்பத்தோடு வந்து இங்கே நடிக்கிறீங்க சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பலார் ரெண்டு கொடுக்குறாரு. உடனே இங்கே பாருங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு தள்ளிவிட பார்க்குறாரு. இது ஏன் இடம்டா, நீ ஒன்றும் பண்ண முடியாது, சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பலாப்பழம் 4 கூட அதிர்ச்சி கிருஷ்ணா.